பூரிக்கு எப்பயும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு போர் அடிக்காமல் இது போல் குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த குருமா பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 12 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 12 பூண்டு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய், 12 முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் எண்ணெய் சேர்த்து ஓல் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே அரைச்ச வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு விருப்பமான காய்கறி சேர்த்துக்கோங்க. நான் பட்டர் பீன்ஸ், சவ் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிட்டு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் போட்டு எடுத்துருங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி சுட சுட புதினா பூரியோடு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. பூரிக்கு ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடாம கொஞ்சம் வித்தியாசமாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.